ஒரு சில வீடுகளில் கஷ்டப்பட்டு பயங்கரமாக செலவு பண்ணி ஒரு இடத்த வாங்கியிருப்பான். வாங்கிட்டு என்ன பண்ணுவானா, ஒரு வீட்டை கட்டியிருப்பான். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட தோஷம் இருந்திருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். காரணம் சூழ்நிலை, வேறு வழியே கிடையாது, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைக்கு வந்துடுறோம். அந்த குழி நோண்டும்போது பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போன கட்டைகள் அதில் இருக்கக்கூடாது, எலும்பு துண்டுகள் இருக்கக்கூடாது, உடஞ்சி போன கண்ணாடிகள் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு பழைய துணிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வஸ்திரங்கள் பழைய துணிகள்லாம் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து தோஷமான ஒரு மனை தான் அது. இது எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம். இதெல்லாமே தோஷமான மனைகள் தான். அந்த வீடுகள் நீங்கள் குடி போயிட்டீங்க அப்படின்னா, வீடு கட்டி குடி போயிட்டீங்க அப்படின்னா, உங்களையும் அறியாமல் தரித்திரம் வந்துகிட்டே இருக்கும். காசு பிரச்சனை வந்துட்டு இருக்கும், ஒருத்தர் மாற்றி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும், எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்காது. இது மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கும். இதுக்கு அஷ்ட வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குது. அஷ்ட வர்க்க சக்கரம், தச வர்க்க சக்கரம்னு 2 சக்கரங்கள் இருக்குது. இந்த 2 சக்கரங்களை வச்சு வீடு பூஜை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி, ஏன்னா இந்த 2னுடைய வேலையே எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் மாற்றக்கூடியது. செய்வினை தோஷமாக இருந்தாலும் மாற்றிவிடும், கிரக தோஷமாக இருந்தாலும் மாற்றிவிடும், சல்லிய தோஷமாக இருந்தாலும் மாற்றிவிடும். அவ்வளோ பெரிய எல்லா பிரபஞ்சத்துக்கு எல்லா நெகட்டிவ் மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த 2 சக்கரங்களுக்கு உண்டு. இந்த 2 சக்கரங்களை வச்சு முறையாக பூஜை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட சிக்கல்களான வீடுகளாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகள் சரியாகி சுமூகமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும், செல்வ வளமும் பெருகும், நிம்மதியும் வந்துடும். செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக வேலை செய்யும். இந்த சக்கரங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து மலையாள மாந்திரிக புத்தகங்கள்ல நிறைய புத்தகங்கள்ல அந்த சக்கரங்களை வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து எழுதி அதற்குண்டான மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணி உருவேற்றினோம்னா அது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த புத்தகங்களை வாங்கி பார்த்து அதன் மாதிரி நீங்கள் உருவாக்கிக்கலாம். உங்களால் முடியலைங்கிற பட்சத்தில் என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க, நிச்சயமாக நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்.